ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசி அன்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு போற்றி கந்தனுக்கு போற்றி கந்தனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கந்தனை மனதார நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல் அனைத்தையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராசியில் எப்படி முதல் ராசியாக மேசராசி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே முதல் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை மேசராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அவங்க ரொம்பவே சாதுவானவங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வராது. அப்படியே வந்துட்டால் அந்த கோபத்தை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அதாவது இந்த 12 ராசியில் அதிகமாக ஏமாறக்கூடிய ராசி கூட இந்த மேச ராசி தான். யாருக்கிட்ட அதாவது இவங்க பக்கத்தில் புதுசாக யாரோ ஒரு நபர் கொஞ்ச நேரம் அதாவது ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு இவங்க ரொம்ப ஏமாளியாக இருப்பாங்க. மேலும் இவங்க மற்றவங்களுக்கு தானாகவே உதவி செய்வாங்க. அவங்க கேட்டால் தான் உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. நீ கிட்ட கேட்டால் என்ன கேட்காட்டி என்னன்னா நீ என் ஃப்ரெண்டு நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவம் இவங்களுக்கு இருக்கும். நார்மலாகவே அடுத்தவங்களோட பிரச்சனையில் தானாகவே மூக்கிட்டு நுழைச்சிக்கிட்டு போய் தான் பிரச்சனை மாதிரி எல்லாத்தையும் இழுத்து கட்டி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆனாலுமே இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே இவங்கள தேவைக்காக தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரொம்ப உண்மையாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ரொம்ப ஜாலியான டைப்பாக வெளிப்படையாக உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சுட்டு பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எதாக இருந்தாலும் மற்றவங்களோட மனசை புண்படாதபடி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வசதி சுமாராக தான் உங்களுக்கு இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படாது. உறவினர்களோடு பேசும்போது மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வீண் மன வருத்தம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நடக்கிறது நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு விஷயமாகவே உங்களுக்கு தோணாது. குடும்ப தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில மேசராசி என்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கவும் வாய்ப்புள்ளதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப நிர்வாகத்தால் சிறிது சிரமங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்பட போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 12, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6, 9. வழிபட வேண்டிய
தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானுக்குரிய ஏத்த நாள், அதாவது முருகனை வணங்கக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்கள். இந்த இரு தினத்தில் ஏதோ ஒரு தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வேண்டுதலாக நினச்சிட்ருக்கீங்க, இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் அனைத்தையுமே 3வது வாரம், அதாவது 3வது வார விரதத்திலேயே உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே அவங்களுடைய ராசி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் முன் வந்து உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு நான் சொன்ன விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக யோகமான காலமாக கண்டிப்பாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திட்டம் போட்டு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுது. வழக்கு ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களால் எதிர்பார்க்க முடியும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுது. செவ்வாய், கேது, சனி, சூரியன் ஆகியோரால் வியாபாரத்தில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும். கடன் கொடுத்து பணம் வரும். மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் சாதகமாக இந்த காலகட்டத்தில் இருப்பதால் இந்த 2 சேர்க்கையால் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு வழி வேலை வெற்றிகரமாக முடியும். அதாவது அரசு வழிக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி செய்திருந்தீங்க அப்படின்னா அதில் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் அனைத்து விதமான வெற்றியையும் நீங்கள் பெறுவீங்க. இப்போ வரைக்குமே நிலவி வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே துவம்சமாகும். வேலையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே எதிர்பார்த்த மாறுதல்கள் கிடைக்கும். குறிப்பாக அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அவங்க நினச்சிட்டு இருந்த இடம் மாறுதல் அனைத்துமே கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் ஊதிய உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் கூட நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பில் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுவும் முதல் நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் தூர தேச பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகள் அதிகரித்து பணப்பற்றாக்குறை ஏற்பட போகுது. அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். சந்திரனின் நகர்வு கூட மிக சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தி அடையும். செவ்வாய் இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே கவலைப்பட வேண்டாம். மேலும் புதன் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் சுப காரியங்கள் நல்லபடியாக சொன்ன தேதிக்கு நடக்குங்க. வெளியூர் பயணங்களால் பண விரயம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக நிறைய விதமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் அமர்றாரு. இதனால் மங்கள காரியங்களுக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவுகளை செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் கணவன் மனைவி உறவு மேம்படும். சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு குழப்பம் அடைவீங்க. மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில்
ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மார்ச் 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.